இந்த பூமியில் வந்தவங்களுக்குன்னு சில கடமை இருக்குது. அந்த கடமைகளை செய்யணும். அந்த கடமைகளை செய்வதோடு எல்லாத்துக்கும் மேலே ஒரு பரம்பொருள் இருக்குங்கிற புரிதல் இருக்கணும். அந்த பரம்பொருளை நாம் உணரத்தான் முடியுமே ஒழிய அந்த பரம்பொருளை வேறு வகையில் நீங்கள் திருப்தியெல்லாம் பண்ணிட முடியாது. அதை ப்ரேயர் மூலமாகவோ இல்லை வேறு மெத்தட் மூலமாகவோ அதை திருப்தி பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் உண்மை அல்ல. நல்ல ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் உள்ளே பூந்து பார்த்தா தான் தெரியும். நாம் நம்முடைய கடமையை செய்கிற போது அந்த பரமாத்மா சந்தோஷப்படுகிற அளவுக்கு நீங்கள் பூஜை செய்கிற போது அந்த பரமாத்மா சந்தோஷப்படுவது இல்லை. இந்த கிளாரிட்டியே பல பேர் கிடையாது. நாம் அவரை போய் பூஜை பண்ணால் இதை நான் சொல்லலை, காஞ்சி மகா சுவாமிகள் வாக்கில் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இப்போது நான் ஒரு வேலை சொல்கிறேன், அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். நான் ஒரு வேலை சொல்கிறேன், இந்த மாதிரி அந்த காரியத்தை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். அவன் போகிறான், அங்கே வேலையை பார்க்குறான், அந்த இடத்த சுத்தம் பண்ணுறான், அப்புறம் அங்கே வேணுங்கிறத கவனிக்கிறான். இன்றைக்கி ஒரு 100 பேர் அந்த இடத்துக்கு வர்றா அப்படின்ன உடனே அவளுக்கு வேண்டிய கைங்கரியம் எல்லாம் பண்ணுறான். நான் சொன்ன வந்து பார்த்தா ரொம்ப பிரமாதமாக எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருக்கான். அவனை எனக்கு பிடிக்குமா? ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்க, அவனை எனக்கு பிடிக்குமா? அதை விட்டுட்டு என்னையே சுற்றி வந்து பெரியவா 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 பெரியவான்னா அவனை எனக்கு பிடிக்குமான்னு கேட்டார். அதாவது சும்மா என்கிட்டயே சுற்றி வந்து பெரியவா பெரியவான்னு என்னையே கும்பிட்டுக்கிட்டு இருந்தால் எனக்கு பிடிக்குமா? நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னா அந்த வேலையை போய் செஞ்சு அந்த காரியத்தை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வர்றானே அவனை எனக்கு பிடிக்குமா? ரெண்டுக்கு பதில் சொல்லு அப்படின்னார். கூட நிற்கிறவன் உங்களை பார்க்குறேன்னு அவனுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான். ஆனால் தலைவனுடைய எண்ணத்தை யாரா சாட்டிஸ்ஃபை பண்ணான்? தொலைவில் போய் வேலை செய்தவன் தான் தலைவனுடைய லட்சியத்தை நிறைவேற்றினான். எனக்கு லட்சியங்களை நிறைவேற்றுகிறவரைத்தான் பிடிக்குமே ஒழிய அவங்க ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன கும்பிட்டுக்கிட்டு இருந்தால் எனக்கு என்ன பிரயோஜனம்? இது என்னுடைய கருத்து அல்ல. காஞ்சி மகா பெரியவர் ஒரு டிஸ்கஷனில் இந்த கருத்தை சொல்கிறார். நம்ம புரிஞ்சுக்கணும், திரும்ப திரும்ப உண்மைகளை புரிஞ்சுக்கணும். நீங்கள் திரும்பி 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 கடவுளை வந்து பூவாலேயோ கடவுளை வந்து நம்முடைய அர்ச்சனையாலேயோ கடவுளை வந்து நம்முடைய விரதங்களாலேயோ திருப்தி பண்ணணும் அப்படிங்கிறத விட நம்முடைய கடமைகளை செய்வதன் மூலம்தான் கடவுளை திருப்தி செய்ய முடியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்னைக்கு சொசைட்டி வரப்போகுது? When a war is going on, every soldier has to fight. Do you agree? When a war is going on, every soldier has to fight. He should not worship the major. மேஜரை வந்து பார்த்து சல்யூட் அடிச்சு நான் எப்போ பார்த்தாலும் பாருங்க உங்களை பார்த்து சல்யூட் அடிக்கிறேன் அப்படின்னா வாட் இஸ் த யூஸ் இன் இட்? A soldier, a warrior, he must go and fight. அந்த பார்டரில் போய் நிற்கணும், தன்னுடைய ரத்தத்தை சிந்தணும், நாட்டுக்காக வாழணும். திரும்பி திரும்பி மேஜரை பார்த்து சல்யூட் அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு சொன்னா காக்கா பிடிக்கிறான்னு தானே சொல்லுவான். காக்கா பிடிக்கிறவன் வந்து ஒரு இராணுவத்துக்கு தேவையில்லை. தேசத்துக்காக கால் கை ஒடிய பாடுபடுறவன் தான் ஒரு தேசத்துக்கு தேவையாகதான். யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த கிளாரிட்டியை நான் ஏற்படுத்தின உடனே என்ன சொல்லுவாங்க, இவர் மதத்துக்கு விரோதமாக நம்முடைய அதெல்லாம் கிடையாது.